ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு பாகக்காய் வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். இது நிறைய மெத்தட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு, பாகக்காய் கசப்பே இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் புழிஞ்சி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம். இது ஒரு 2-3 பாகக்காய் இருக்கும். நல்ல பெரிய பாகக்காய் தான். நல்லா சின்ன சின்ன வட்டமாக வெட்டிக்கோங்க. விதை இருந்துச்சுன்னா விதையை எடுத்துகிட்டு வட்டமாக வெட்டிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுருங்க. இதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த கசப்பு போயிடும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள், நான் தண்ணி புளியிறேன் பாருங்கள், அவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்கள். இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி பாகக்காய் பண்ணாலும் உங்களுக்கு அது கசப்பே தெரியாது பாருங்கள். நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பாகக்காயை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோமா. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கனால உப்பு தேவைப்படாது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மசாலையும் ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணுங்கள். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டை கொஞ்சம் தட்டி போடுங்க. தட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாகக்காயை சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான், உங்களுக்கு மசாலா ரெடி ஆயிரும் பாருங்கள். நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அடியிலெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. எப்போயுமே மூடி வச்சாலும் நம்ம இடையில எடுத்து எந்த வெஜிடபிள்ஸு எது பண்ணாலும் மூடி வச்சோடு இருக்காமல் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விடணும். அப்போ தான் அந்த அடி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சமையல் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாகக்காய் வெந்துச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு இந்த அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். இது நான்ஸ்டிக் பேன் கிடையாது, நார்மல் பேனில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்ல நீல வாக்கில் நறுக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வெங்காயத்தோடு இந்த பாகக்காயை சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். பாகக்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது அதனால தான் நான் முதல்ல போடாமல் நான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி எடுத்துங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி வேணால் நீங்கள் போடுங்க. நான் போடலை, ஏன்னா ஏற்கனவே நல்லா மசாலாலாம் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.